الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. قال الله عز وجل فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات وقال أيضا إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. قال نبينا صلى الله عليه وسلم حافظوا الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين أفضل الأعمال الصلاة على وقتها. அளவற்ற அருளாளன் நிகரில்லா பேரன்புடையோர் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடி நம்மளுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை அப்படியே பின்பற்றி கடைபிடித்து பேணி வாழ்ந்த நபி தோழர்கள் நபி தோழிகள் தாபஈன்கள் தாபஈன்கள் மார்க்க அறிஞர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த ஜுமாவுடைய கட்டளை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கின்ற நம் அனைவரும் மீதும் கண்ணியமிகு ரஹ்மான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பும் பாசமும் நேசமும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல் குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து 2 வசனங்கள் உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கிறப்ப நபிமார்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக்கொண்டே வந்தான். நபிமார்கள் செய்த காரியங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள், அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்திற்காக
அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர்களுடைய நிலைமையை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி முடித்துவிட்டு அடுத்ததாக இந்த வார்த்தையை சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன். அவர்களுக்கு பிறகு, அதாவது நபிமார்களுக்கு பிறகு வேறு சில நபர்கள் எல்லாம் இந்த உலகில் வந்தார்கள், தோன்றினார்கள். அவர்களுடைய நிலைமை என்ன ஆனது, என்ன செய்தார்கள் அப்படின்னா, அல்லாஹ் ஸலா தொழுகையை வீணடித்தார்கள். வத்தவா ஷஹவாத் அவருடைய மனோ இச்சைய ஆசைகளை தான் பின்பற்றினார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு முடிவு நிலைமை என்ன அப்படின்னா, உலாயிக யுல்கவுன வையா அவர்கள் நரக நெருப்பில் போடப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் ஸலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபயோகப்படுத்துறான், பயன்படுத்துறான். அதாவது தொழுகையை வீணடித்தார்கள். இரண்டாவது வசனம், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. நிச்சயமாக நாம தொழுகக்கூடிய இந்த தொழுகை அல்லாஹ் நமக்கு விதித்த தொழுகை, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய தொழுகை, மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டு வசனங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஜும்மாவுடைய செய்தியாக தொழுகையை பற்றி, அதனுடைய முக்கியம், அதற்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்ட நேரத்துல தொழுவதனால இருக்கக்கூடிய நன்மைகள், பலன்கள் பற்றி நாம இந்த ஜும்மாவின் வாயிலாக சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பமாக இறை அச்சத்தை பேணுவதற்கும் உள்ள தூய்மையை கடைபிடிப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில நம்மளுடைய அமல்களை அமைப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவானாக என பிரார்த்திக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை மிக முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய ஷஹாதத்திற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, அவன் தனித்தவன், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிற இந்த சாட்சியை சொன்னதற்கு பிறகு ஒரு மனிதன் மீது கடமையாகக்கூடிய மிக முதன்மையான முக்கியமான ஒரு காரியம் தொழுகை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகைய எவ்வளவு முக்கியமானதாக ஆக்கி இருக்கிறான் அப்படிங்கிறதற்கு சான்று, மற்ற இபாதத்துகளை உலகில் கடமையாக்கிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகைய வானத்துல கடமையாக்குறான். மற்ற இபாதத்துகள் உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கடமையாக்குறார். ஜகாத்தா இருக்கட்டும், நாம இப்பொழுது நோற்றிருக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், ரமலானுடைய நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், மற்ற காரியங்கள், இபாதத்துகள், இதெல்லாம் உலகில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கியது. ஆனா தொழுகைக்கான முக்கியத்துவத்தை, அதனுடைய சிறப்பை, அதனுடைய தரத்தை உயர்த்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வானத்துல கடமையாக்குறான். மிஅராஜுடைய நேரத்துல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மோமின் மீது எல்லா நிலையிலும் தொழுகை கடமை. தொழுகை ஒரு மோமினுக்கு எல்லா நிலையிலும் கடமை, எல்லா நபர்களுக்கும் கடமை. ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவர்கள் முடியாத நிலைமையில இருக்கட்டும், அமைதியான சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது போர் போன்ற அச்சமான சூழலாக
எல்லா நிலையிலும் சிறியவர்களை தவிர எல்லா மனிதர்களுக்கும் தொழுக கடமை. அதெல்லாம் நம்ம அறிந்த ஒரு விஷயம்தான். வெளியேற்றக்கூடியவர்களே, அந்த தொழுகைய கடைபிடித்து சரிவர செய்து பேணி வாழ்ந்தவர்களுடைய நிலைமைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில உயர்த்தி பேசுறான். அதே மாதிரி யார் இந்த தொழுகையை தவற விட்டு அதை சரியாக பின்பற்றாமல் கடைபிடிக்காமல் நேரம் தாழ்த்தி தொழுகிறவருடைய நிலைமையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். இணையத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமையே எப்படி இருந்துச்சு? அவர் உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய அமல்கள் இபாதத்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்கிறார். நோன்பு இருக்கு, ஜக்காத் இருக்கு, தான தர்மம் இருக்கு, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறது இருக்கு, திக்ர் இருக்கு, திருமறை குர்ஆன ஓதுவது இருக்கு, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கு. இப்படி இபாதத்துகளுடைய நிலைமை ஏராளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே செஞ்சாங்க, எல்லா இபாதத்தையும் செஞ்சாங்க. ஆனா அவர்களுடைய கண் குளிர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டு சொன்ன வார்த்தை என்ன? பிலால் அவர்களே, பாங்கு சொல்லுங்க, பாங்கு சொல்லிட்டு இகாமத்து சொல்லுங்க. அந்த இகாமத்து மூலமாக நடக்கக்கூடிய அந்த தொழுக, அதுலதான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாம எல்லா மூமின்களுக்கும் கண் குளிர்ச்சி இதுலதான் இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் தொழுக, மிக முக்கியமான ஒரு இபாதத். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்ன அஹம்ம அம்ரிக்கும் அஸ்ஸலா, என்னிடத்துல உங்களுடைய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா தொழுகைதான். நீங்க எந்த விஷயங்கள் காரியங்கள் செயல்களை வேண்டாலும் செய்துகள், நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா என்னிடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் தொழுக. ஃபமன் ஹஃபிதஹா ஹாஃபத அலைஹா ஹஃபித தீனஹு, யார் இந்த தொழுகையை சரியான முறையில கடைபிடித்து அதை பேணி செயல்படுத்தினாரோ தொழுதாரோ அவர் அவருடைய மார்க்கத்தை பாதுகாத்தார்கள். வமன் தையஹா, யார் தொழுகைய வீணடிக்கிறாங்களோ, சரியான நேரத்துல அதை தொழுகவில்லையோ, லிமா சிவாஹுமா அன்யா, அவர் மற்ற எந்த காரியங்களை செய்தாலும் அது அனைத்தும் வீணானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த தொழுகையை பேசுறப்ப சொல்றப்ப, இன்ன பைன ரஜுல் வ பைன ஷிர்க் வல் குஃபர் தர்குஸ் ஸலா, நிச்சயமாக ஒரு மூமினுக்கும் ஒரு மனிதனுக்கும் இணை வைப்புக்கும் குஃபருக்கும் இடையில இருக்கக்கூடியது தொழுகையை விடுவது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். எந்த அளவிற்கு இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான்னு பாருங்க. இணை வைப்பு எங்க இருக்கு? ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, வேறொரு கடவுளை, வேறொரு சிலைகளை அல்லது வேறொருத்தரை அல்லாஹ்விற்கு இணையாக வைப்பது ஷிர்க். எவ்வளவு பெரிய ஒரு பாவம் இந்த ஷிர்க், எவ்வளவு பெரிய ஒரு பாவம் இந்த குஃப்ர். இந்த இரண்டோடு ஒப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை விடுவதை சொல்றான் அப்படின்னா எந்த அளவிற்கு முக்கியமான ஒரு இபாதத்தா இருக்குங்கிறத நம்ம உணரணும், மனதுல ஆழமாக பதிய வைக்கணும். ஆழமாக எடுக்கிறது மட்டுமல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு
நம்முடைய வாழ்க்கையை அமைக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றப்ப ஹாஃபிது அலஸ்ஸலாத், ஹாஃபிது அலஸ்ஸலவாத், தொழுகைகளை பேணி கடைபிடியுங்கள், சரியான முறையில தொழுது வாருங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுவில் இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய தொழுகைய இன்னும் குறிப்பாக கடைபிடிங்க. அதாவது அசர் தொழுகைய கடைபிடிங்க. காரணம் என்ன அப்படின்னா, அசர் நேரத்துல எல்லாருமே என்ன ஆயிரும், டயர்ட் ஆயிரும். காலையில எந்திரத்துல இருந்து பல வேலைகளை பார்த்து பார்த்து மாலை நேரத்தை அடையக்கூடிய நேரத்துல மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, டயர்ட் ஆயிரும், களைப்படைந்துடும். அந்த நேரத்துல தொழுகை சிரமமா தெரியும், ஒரு பழுவாக அதை பார்ப்போம், சுமையாக அதை பார்ப்போம். அதனாலதான் அந்த நேரத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நடுவில் இருக்கக்கூடிய அசர தொழுகைய இன்னும் அதிகமாக கவனம் எடுத்து தொழுகுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இணையத்திற்குரியவர்களே, தொழுகைய சரியான முறையில தொழாதவர்களுடைய நிலைமை எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் அப்படின்னா, அவர்களுடைய முடிவு வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன், நினைத்து நினைத்து எப்ப நினைக்கிறாங்களோ அப்ப தொழுகிறது, தொழுகையுடைய சிந்தனை இல்லை அப்படின்னா தொழுகையை விடுறது, விரும்பினா தொழுகிறது, விரும்பாம இருந்தா தொழுகையை விடுறது. இப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு, வயல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அறிஞர்கள், மார்க்க அறிஞர்களுடைய விளக்கத்தை பார்க்கிறப்ப வயல் அப்படின்னா என்ன, கேடுன்னு அல்லாஹ் சொல்றானே திருமறையில, அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்கத்தை பார்க்கிறப்ப இது நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தொழுகையாளிக்கு நரகத்துல, அதாவது இதை விட்டு விட்டு தொழுகக்கூடியவர்களுக்கு நரகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வகை தண்டனை அப்படிங்கிறத மார்க்கறிஞர்கள் விளக்கி சொல்றாங்க. கணியத்திற்குரியவர்களே, தொழுகையினுடைய நிலைமைய நம்ம எவ்வளவு கவனம் எடுத்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தணும், செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுல் அமால் அஸ்ஸலா அலா வக்திஹா, நிச்சயமா அல்லாஹ்விடத்துல மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமல் அப்படின்னா தொழுகை அதனுடைய நேரத்துல தொழுகிறது, தொழுகைய அதனுடைய நேரத்துல தொழுகிறது நாம செய்யக்கூடிய அமல்கள்லயே சிறந்த அமல் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை இன்னொரு வார்த்தையிலேயே சொல்றாங்க, அஹப்புல் அமால்கள், அல்லாஹ்விற்கு பிடித்த அமல்கள்ல பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னா தொழுகை அதனுடைய நேரத்துல தொழுகிறது. சஹாபாக்களுடைய நிலைமையை பார்க்கிறப்ப அவங்க எப்படி இந்த தொழுகையை அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்தாங்க, எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கிறப்ப ஒரு சஹாபி சொல்றாங்க, லா ஹத்த ஃபில் இஸ்லாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லா ஹத்த ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாம், யார் தொழுகையை விட்டு விட்டாரோ அவருக்கும் இஸ்லாத்திற்கும் இந்த சம்பந்தமும் இல்லை. இன்னமா யாரிஃபு கத்ர ஸலாம், இன்னொரு சஹாபி சொல்றாங்க, இன்னமா யாரிஃபு கத்ர ஸலாம் மன் அரஃப கத்ர மன் யுனாஜி. கணியத்திற்குரியவர்களே, தொழுக அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். எதற்கு தொழுக? அல்லாஹ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எதற்கு அப்படின்னா நாம அல்லாஹ் கூட பேசுவதற்கு, அல்லாஹ் கூட நாம உரையாடுவதற்கு. வேற எந்த ஒரு இபாதத்திலையும் கிடைக்காத ஒரு அரிய ஒரு வாய்ப்பு, ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தொழுகையில வச்சிருக்கு. தொழுகையில நாம நம்மளை படைத்த ரப்போடு, ரட்சகனோடு, அல்லாஹ்வோடு பேசுறோம். அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் அந்த தொழுகையில கொடுக்கிறான். அதை பற்றி இந்த பேசக்கூடிய அந்த ஒரு இதை பற்றி நபித்தோழர் சொல்றப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யார்
யாருக்கிட்ட தொழுகையில நம்ம யாருக்கிட்ட பேசுறோம் அப்படிங்கிற அந்த பேசக்கூடியவனுடைய சிறப்பை உணர்ந்தவர் தொழுகையுடைய சிறப்பை உணர்ந்துட்டாரு. நம்ம அல்லாஹ்வுடைய சிறப்பை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வை ரப்புல் ஆலமீனுடைய அவரோடு பேசுவதுடைய சிறப்பை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, தொழுகையினுடைய சிறப்பை நம்ம உணர்ந்தவர்களை போன்று அப்படின்னு சொல்லி நபித்தோழர் சொல்லி காட்டுறாங்க. நபித்தோழர்களுடைய நிலைமை, சஹாபாக்களுடைய நிலைமை தொழுகை விஷயத்துல இப்படி இருக்கு. தாபைகள் எப்படியெல்லாம் அவர்களுடைய நிலைமையை ஏற்படுத்திக்கிட்டாங்க இந்த தொழுகை விஷயத்துல அப்படின்னு பார்க்கிறப்ப, கணியத்திற்குரியவர்கள சயீத் இப்னு அல்-முஸையிப் அப்படிங்கிற ஒரு தாபை, சையது தாபைன்னு சொல்லுவாங்க. தாபைகளுடைய தலைவர் யார்? சயீத் இப்னு அல்-முஸையிப். இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 40 வருடம் முதல் சஃப்ல என்று தொழுதாங்க. 40 வருடம், அதாவது 5 நேர தொழுகையையும் 40 வருடமாக முதல் சஃப்ல நான் தொழுதேன். 40 வருடமாக நான் எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னால் நின்று தொழுகக்கூடிய நபருடைய முதுக நான் பார்த்ததே கிடையாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பவுமே முன் சஃப்ல இருந்துட்டா முன்னால இருக்கிறதா தெரியும், பின்னால இருக்கிறது தெரியாது. அந்த அளவிற்கு அவருடைய நிலைமை இருந்துச்சு. ரபீ இப்னு ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபை, அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு 2 கால்களுமே செயலிழந்து போயிருச்சு. அவங்களால சரியா நடக்க முடியாது. நாம எப்படி நடந்து வரோம் அதை போன்று நடந்து வர முடியாது. எங்க வேணாலும், பள்ளியாக இருக்கட்டும், வேற எந்த இடத்திற்கு போகக்கூடிய நிலைமையா இருக்கட்டும், சரியா போக முடியாது. ஆனா அவங்களுடைய நிலைமை, அதே கால்களை வைத்துக் கொண்டு பாங்குடைய சத்தத்தை கேட்டவுடன் பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்துல இருந்த நபர்கள் எல்லாம் அவங்க கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலுகையை கொடுத்திருக்கிறாங்க, வீட்டிலிருந்தே தொழுகலாம்ல, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு பள்ளிக்கு வந்து தொழுகிறீங்க, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு காலை வைத்து கொண்டு ஏன் இப்படி தொழுகிறீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த தாவாயின் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் தவழ்ந்து கொண்டாவது பாங்கு சத்தத்தை கேட்டீங்க அப்படின்னா, தவழ்ந்து கொண்டாவது உங்களால பள்ளிக்கு வர முடியும் என்றால் வந்துருங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை நான் செயல்படுத்துறேன். என்னுடைய கால்கள் செயல்தான் இருக்கிறது, என்னால சரிவர நல்ல முறையில நடந்து பள்ளிக்கு வர முடியாதான், ஆனால் தவழ்ந்து கொண்டு என்னால பள்ளிக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய நிலைமையை நாம பார்க்கிறோம். இதயத்திற்குரியவர்கள் எந்த அளவிற்கு தொழுகையை அவங்க கவனம் எடுத்தாங்கன்னு பாருங்க. அலட்சியம் இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இந்த உலகத்துல பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, லிஸ்ஸலா தஅதீருன் அஜீபுன், தொழுகையில ஒரு ஆச்சரியமான ஒரு தாக்கம் இருக்கு. தொழுகையில நம்ம தொழுகக்கூடிய தொழுகையில ஒரு ஆச்சரியமான ஒரு தாக்கம் எதுல அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும். நாம் நினைக்கிறோம் தொழுதுட்டு போறோம், அது குளிக்கிறோம், எந்திரிக்கிறோம், ஓதுறோம், சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மறுமையில நன்மையை கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையில நல்லதை கொடுப்பான், மறுமையிலே இதற்கான கூலியை நமக்கு கொடுப்பான். ஆனா உடல் ரீதியான பிரச்சனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமா சரிபடுத்தும். அதான் இப்னு கையம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இதுல இந்த தொழுகையில ஆச்சரியமான ஒரு தாக்கம், உடல் ரீதியான இந்த குறைபாட்டுகளை ஆரோக்கியத்தின் மூலமா
மன ரீதியான ஆரோக்கியத்திற்கும் இதற்கு சிறந்த ஒரு தாக்கம் இருக்கிறது. நம்மளுடைய உயிர் இருக்கிறது, உடல் உயிர் இரண்டும் சேர்ந்துதான் ஒரு மனிதன். அந்த உடலை தாண்டி உயிருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையின் மூலமாக ஒரு தாக்கத்தை கொடுக்கிறார், ஒரு நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கிறார், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரியவர்கள் இப்படிப்பட்ட அந்த தொழுகைய அதனுடைய நேரத்துல நம்ம தொழுவதுதான் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தொந்தரவு புரிவான பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்பானுடைய முதல் உரையில தொழுகையினுடைய சிறப்பு, தொழுகையினுடைய அந்தஸ்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம், தொழுகை அதனுடைய நேரத்துல தொழுகுவது, நபி தோழர்களுடைய அவர்கள் தொழுகையை எப்படி கடைபிடித்தார்கள், மார்க்க அறிஞர்கள் தாபாயின்கள் எப்படி தொழுகைய அவர்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை முதல் உரையில பார்த்தோம். இந்த இரண்டாவது குதுபாவில் அதனுடைய தொடர்ச்சியாக கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இபாதத்தையும் ஒரு நேரத்தை சொல்லிதான் கடமையாக்குறான். ரமதானுடைய நோன்பு ரமதானுடைய மாதத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நோன்பு ரமதானுடைய மாதத்தோடு சேர்த்து கடமையாக்குறான். ஹஜ் செய்வதற்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்தை அதோடு சேர்த்து கடமையாக்குறான். தர்மம் ஜகாத் கடமை அப்படிங்கிறது, ஜகாத் அந்த ஒரு அளவை எட்டிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நாம ஜகாத் கொடுக்கணும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இபாதத்தையும் ஒரு நேரத்தை சொல்லி கடமையாக்குறாங்க. அதே மாதிரி தொழுக 20 அப்படின்னா ஒரு நேரத்தை சொல்லிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குறான். 50 இருந்ததை 5 குறைத்து ஃபஜர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 5 நேரத்திலும் தொழுகை கடமை அப்படிங்கிற நேரங்களை சொல்லி கடமையாக்குறான். ஆனா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, உலக காரியங்கள்ல சரியான நேரத்துல போற நாம, உலக காரியங்களுக்காக சரியான நேரத்துல போற நாம, மறுமைக்காக அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வை கண்டு அஞ்சக்கூடிய நிலைமையில தொழுகையுடைய விஷயத்துல அதற்கான நேரத்துல நாம போறது கிடையாது. நம்மளுடைய பிள்ளைகளை 9 மணிக்கு காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா சரியான நேரத்துல 9 மணிக்கு அதை அனுப்பி வைப்பதற்கு ஏற்பாடு செய்ய போய் விடுறோம். நம்மளுடைய வியாபாரத்தை அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னா அதற்கும் நேரம் பார்த்து வியாபாரங்களை செய்யறோம். ஒரு விவசாயி விவசாயத்தை அவர் செய்யக்கூடிய அறுவடைக்கு ஒரு காலத்தை எதிர்பார்க்கிறான். இந்த காலத்துலதான் அறுவடை செய்தால் அது பலன் தர அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயிக்கு காலம் நிர்ணயம் செய்யப்படுது. அதை சரியான நேரத்துல போய் அதை அறுவடை செய்யலாம். இதெல்லாம் உலக ரீதியாக செய்யப்படக்கூடிய விஷயங்கள் சரியான நேரத்துல. ஆனா தொழுகைக்கு அப்படி கிடையாது. சில நேரத்துல வர்றோம், சில நேரங்கள் நினைச்சா வீட்டுல இருந்துக்கிறோம், அப்புறமா தொழுதுக்கலாம், கொஞ்ச நேரம் நின்று தொழுதுக்கலாம். அப்படியே தாழ்த்தி நேரங்களை தாழ்த்தி தொழுகையவே என்ன செஞ்சிருவோம், அதனுடைய நேரத்துல தொழுகாம வேற ஒரு நேரத்துல தொழுவோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்,
خلف من بعدهم خلف, இவர்களுக்கு பிறகு இன்னும் சில நபர்களால் தோன்றினார்கள். அதாவு ஸலா, அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள். தொழுகையை வீணடித்தார்கள்னா தொழுகையை அதனுடைய நேரத்துல தொழுகாம வேறொரு நேரத்துல தொழுகாம. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய மனோ இச்சையை பின்பற்றினாங்க. அப்புறமா தொழுகலாம், வேற நேரத்துல தொழுகலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுகலாம் அப்படின்னு சொல்லி மனோ இச்சைய பின்பற்றினாங்க. தொழுகையை வீணடித்தார்கள். வெளியேற்றக்கூடியவர்கள் இவர்களுடைய நிலைமை நாம பார்க்கணும். அதை தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தொழுகையை நேரம் தாழ்த்துறவங்க, தொழுகையை பற்றியான சிந்தனை இல்லாதவங்க, இது நயவஞ்சவர்களுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. இணையத்திற்குரியவர்கள் எல்லாவற்றிலிருந்து அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். சரியான நேரத்துல பாங்குடைய சத்தத்தை கேட்டவுடன் 5 நேர வக்திற்கும் நேரத்திற்கும் அந்த தொழுகையை சரியான நேரத்துல பள்ளிக்கு தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு நாம ஏற்படுத்தணும். இது ஆணுகள் பள்ளிக்கு வரக்கூடிய பெண்கள் வீட்டுல பாங்கு சத்தை கேட்டுருச்சு அப்படின்னா அவர்களும் தொழுகைக்காக தயாராக வேகமாக விரைவாக அந்த தொழுகையை நிறைவேற்றி விட்டு மற்ற காரியங்கள்ல ஈடுபடணும். கணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதம் இது நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சிக்கான ஒரு மாதம். நம்ம அதிகமான மனிதர்கள் நபர்கள் பள்ளிக்கு தொழக்கூடிய நிலைமை இந்த ரமதான்ல ஏற்படுத்துறோம். எவ்வளவு சிரமமா இருந்தாலும் தொழுகைக்கு பள்ளிக்கு வருகிறோம். ஆனா இத இந்த மாதத்தோடு நிறுத்திடாம மற்ற மாதங்களிலும் கடைபிடிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான ஒரு வாய்ப்பினை நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க பிரார்த்தித்தவனாக என்னுடைய 2ஆம் உரையை நிறைவு செய்கிறேன். அப்பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.